வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? 2 3 நாளாக நான் வீடியோ போடலை. 2 3 நாள் இல்லை, ஒரு வாரமாக சரியாக வீடியோ போடலை. இப்போ தான் நான் போடுறேன். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மக்களே, ஒன்று சொல்லிக்கிற விருப்பப்படுறேன். இது வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கும் பெற்ற தாய்மாருக்கும் தான் இந்த வீடியோ. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆம்பளை பசங்களை நீங்கள் வந்து பெற்று வளர்த்து சரிங்களா, பொம்பளை பிள்ளையும் பெற்று வளர்த்து நீங்கள் இது பண்ணுறீங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க. அது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் பசங்களாக வந்து மூத்தது பசங்களாக இருக்கும். அது படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியலை. பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து அன்னைங்க வந்து செய்கிற முறைன்னு ஒன்று இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்னு வந்து பேராசைப்படுற மாதிரி பொம்பளை பிள்ளைகளெல்லாம் வளர்க்காதீங்க. அந்த ஆம்பளை பசங்க வந்து ரொம்ப பாவம். ஏன்னா தங்கச்சியை கட்டி கொடுக்கணுமே அப்படின்னு உடனே வாங்கி அந்த கல்யாணத்துக்கு அதை கட்டி கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த கடனை அடைக்கக்குள்ளேயும் அவங்களுக்கு வயசாகி போயிடுது. அப்போ வந்து வயசாகி போயிடுது. 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சுன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அளவு பொம்பளை பிள்ளைகள கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை, உங்களால் என்ன முடியுதோ அது பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து சொல்லுங்கள். இவ்வளோ தான் முடியும், இதுக்கு தக்கனதான்னு சொல்லி செல்லம் கொடுக்காம கொஞ்சம் வளர்த்து கண்ட்ரோலாக ஒருத்தவங்க கையில் பிடிச்சி கொடுங்க. அந்த காலத்துலலாம் வந்து நகை கேட்கவே மாட்டாங்க. நகை கேட்க மாட்டாங்க, வீடு கேட்க மாட்டாங்க, சேலை கேட்க மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. பொண்ணை மட்டும் கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குற காலம் அந்த காலத்துலேயும் இருக்குது சரிங்களா. அதே மாதிரி சில வீட்டில் தான் நகை கேட்பாங்க, எல்லாமே கேட்பாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் பொண்ணுகளுக்கு வந்து மாப்பிள்ளை நல்லா இருக்காரா, கடைசி வரையும் நம்ம பொண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிடுவானா, கண்ணு கலங்காமல் அப்படின்னு பார்த்து கட்டி கொடுங்க. சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, பங்களா இருக்கா, வீடு இருக்கா, 100 பவுன் நகை வச்சுருக்கானா, மாமியார் நாத்தனார் இல்லையா, குழந்தைங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு தான் நம்மளுக்கு வேணும். நம்ம பொண்ணு போய் நல்லா வாழும் அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும் உங்களுக்கு. கூட்டு குடும்பமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கெலாம் வந்து அந்த குடுப்பனை கிடையாது சரிங்களா. அதனால தான் நான் வந்து அடிப்பட்டனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கூட்டு குடும்பம் இருந்தாலும் கூட கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கும். இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு இருக்கணும் சரிங்களா. இப்போ வர்ற மருமக வந்து கொஞ்சம் நல்லா குணமாக, பாசமாக, அன்பாக இருந்தால் எங்கேயுமே நல்லா இருக்கலாம் சரிங்களா. அவங்கள கல்யாணம் பண்ணுறீங்களா, அவங்கள தனியாக விட்டுருங்க. அவங்க பொண்டாட்டி அவங்க பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழ்வாங்க. கூட்டு குடும்பமாக அவங்கள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போ இருக்கிற பொண்ணு வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கிறது ரொம்ப கடுசு. தாய்மார்கள் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. கல்யாணம் பண்ணுறீங்களா, அவங்க மயங்களை வந்து தனியாக வச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அவங்க 2 பேர் வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ பொறுப்பு வரும். பொண்ணுகளுக்கும் பொறுப்பு வரும், பையங்களுக்கும் பொறுப்பு வரும். அதுக்காண்டி வந்து நீங்கள் பெத்த பிள்ளை உங்களுக்கு இல்லைன்னு ஆகான்னு சொல்ல முடியாது. எப்போவுமே உங்களுக்கு பெத்த பிள்ளை பையங்க, உங்களுக்கு பெத்த பையங்க எப்போவுமே இருப்பாங்க. அம்மாங்கிற ஒரு ஸ்தானம் அதுங்கள்கிட்ட இருக்கும். உங்களுக்கு பிள்ளைங்கிற ஒரு ஸ்தானம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் பிள்ளைகளை பார்க்குறீங்களா, மருமகளை பார்க்குறீங்களா, நல்லது கெட்டது வாங்கி கொடுக்குறீங்களா, அதோடு இருந்துக்கணும் நம்ம. ஏன்னா இந்த காலத்தில் வந்து இப்படி தான் நம்ம போய் விட்டு கொடுத்து போக முடியும். நன்றி, வணக்கம்.